So good evening all, welcome to Veranda Race. Audio எல்லாருக்குமே கேக்குதா? கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட், அசோக் ராஜ், மகாலட்சுமி, ஸ்வாதி, ஷாலினி, மோனிகா, குட் ஈவினிங் ஆல். குட் ஈவினிங். ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஆடியோ எல்லாருக்குமே கேட்குதா? ரைட், குட் ஈவினிங் கண்ணுசாமி, வாங்க. ஓகே, தேங்க்யூ. குட் ஈவினிங் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இன்ஃபோ, வாங்க. ஓகே, ஃபைன். ஸோ ஆக்சுவலாக நேற்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரேஷியோடைய பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக வாட் இஸ் ரேஷியோ, என்ன அப்படின்னு அந்த ரேஷியோக்கான இன்ட்ரடக்ஷன் எல்லாமே பார்த்தோம். ஸோ குட் ஈவினிங் புஷ்பராஜ், சந்துரு, மோசஸ், யுவராஜ். ஓகே, ரைட். ஸோ ரேஷியோனா என்ன, அதோடைய பேசிக்ஸ் என்ன, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாமே நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இதை ஒரு ஸ்டெப் அடுத்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வேணுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இன்றைக்கி பார்க்க போகிறதும் கொஞ்சம் பேசிக்ஸ் தான். ஆக்சுவலாக இது எஸ்எஸ்சி அண்ட் அதாவது சிஹெச்எஸ்எல் அண்ட் சிஜிஎல் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸ், கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸும் கூட. ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட், ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நாம் நேற்று ஒரு சம் வந்து முடித்தோம் இல்லையா? நேற்று ஒரு சம் ஒன்று முடித்தோம், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னேன். ரைட்டா? அதுலேருந்து தான் இன்றைக்கி நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபைன். 3 numbers are in the ratio 2:3:5. The sum of their squares is 608. The numbers are respectively. So, இப்போ 3 numbers are in the ratio 2:3:5. The sum of their squares is 608. Right. Alone Anil, வாங்க. குட் ஈவினிங். ரைட், நேற்று கடைசி கொஷின். ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னே சொல்லிடலாம். பேசிக்காக ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னே நாம் சொல்லிடலாம். ஸோ 3 numbers ஆர் இந்த ரேஷியோ 2:3:5 ரேஷியோ இருக்கணும் பேசிக்காக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 2 பார்ட்ஸ் இருக்கணும், செகண்ட் நம்பர் 3 பார்ட்ஸ் இருக்கணும், தேர்ட் நம்பர் 5 பார்ட்ஸ் இருக்கணும். ஸோ இதில் அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வருது அப்படின்னா, இது 2 பார்ட்ஸ் அப்படின்னா அப்போ 3 பார்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 9 இருக்கணும். பட் இங்கே 16 இருக்கு. ஸோ இந்த 6, 16, 10 இட் won't மேக் 2:3:5. பேசிக்காக எலிமினேஷன் டெக்னிக் சொல்கிறேன். ரைட். 8, 12, 20 இது 2:3:5. இது 2 பார்ட்ஸ் அப்படின்னா 1 part 4, இது 3 parts 12, இது 20. இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். பட் இதை வச்சே நாம் டிசைட் பண்ணிட முடியாது, மற்ற நம்பர்ஸையும் செக் பண்ணி பார்க்கணும். 12, 8, 20 இது பார்த்தீங்க அப்படின்னா இது 2 பார்ட்ஸ் அப்படின்னா 3 பார்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 18 இருக்கணும். பட் இங்கே 18 இருக்குது. ஸோ இதுவும் கிடையாது. 28, 12 இதுவும் 2:3:5 ரேஷியோ மேக் பண்ணாது. ஸோ எனக்கு பார்த்தோன்னே சொல்கிற மாதிரி இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் 2:3:5 அப்படின்ற ரேஷியோவை மேக் பண்ணும். ஸோ பேசிக்காக இப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். வேறு எந்த ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 2:3:5 ரேஷியோ மேக் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்ட்ஸ் இருக்கணும், நெக்ஸ்ட்டு 3 பார்ட்ஸு, நெக்ஸ்ட்டு 5 பார்ட்ஸ் இருக்கணும். இப்படி தான் இதை சால்வ் பண்ணுறது. இப்போ சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. 8, 12, 20, 4, 6, 10. அடுத்தது 10, 15, 25. நெக்ஸ்ட்டு 12, 18, 30. இந்த மாதிரி எனக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாம் சரியாக இருந்தால் சரி. என்ன பண்ணணும்? அதுதான் இங்கே பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் எப்பயுமே என்ன அப்படின்னா விலங்கமாக தான் யோசிப்பேன் நான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ 8, 12, 20, 4, 6, 10, 10, 15, 25, 12, 18, 30. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் மேக்ஸ் 2:3:5. எனக்கு என்ன கிடைக்கணும்? த சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ் இஸ் 608 கிடைக்கணும். ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸில் இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அதுக்கே போதும்னு ஆயிடும். இது எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் போதும்னு ஆயிடும். ரைட்டா? 10:15:25 சான்ஸே இல்லை. பிகாஸ் 608 வரணும். சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் மஸ்ட் பி 608. பட் நீங்கள் 10 ஸ்கொயர், 15 ஸ்கொயர், 25 ஸ்கொயர் ஆட் பண்ணால் என்ன வரும்? 25 ஸ்கொயர் 625, 15 ஸ்கொயர் 225, இது ஒரு 100 ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 900ன்னு சாரி 950 அப்படின்னு வரும். 915 வரும். பட் ஆக்சுவலாக இதோடைய சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் இஸ் 608.
ஸோ இப்போ இந்த சம்மை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்ற ஐடியாவுக்கு நம்ம வரணும். இப்போ பேசிக்காக இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும், டிஸ்கிரிப்டிவாக எப்படி சால்வ் பண்ணணும். ரைட், 3 numbers are in the ratio 2:3:5. So first number 2x, second number 3x, third number 5x. So நல்லா கவனிச்சுக்கோங்க, first number is 2x, second number is 3x, third number is 5x. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. sum of their squares, sum of their squares இத தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. sum of their squares is 608. அப்ப இதுவா இதுவா ஏவா பியா, ஏவா பியா? sum of their squares அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது, ஏ ஆர் பி? கமெண்ட்ல சொல்லுங்க. what denotes sum of the squares of the numbers, a or b? ஓகே, 1 கான ஆன்சர் b. ஓகே, பட் இது ரெண்டுத்துல sum of the squares அப்படின்னு எதை டினோட் பண்ணுது? ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா? ஆப்ஷன் ஏன்னு சொல்றீங்க யமுனா, கீர்த்திராஜ், மோனிகா, விக்னேஷ், பொன்மகேஷ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இன்ஃபோ, வேல்முருகன் பி சொல்றீங்க. ஓகே, இதுல எது கரெக்ட் அப்படின்னா ஏ தான் கரெக்ட், ஏ தான் கரெக்ட். சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ். அப்ப என்ன பண்ணணும், அந்த நம்பர்ஸை இண்டிவிஜுவலா ஸ்கொயர்ஸ் பண்ணிக்கணும், அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அந்த நம்பர்ஸை இண்டிவிஜுவலா ஸ்கொயர்ஸ் பண்ணிக்கணும், அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அதுதான் சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ். அப்ப பிங்கிறது என்னது, அப்ப பிங்கிறது என்னது? வாட் இஸ் பி, வாட் இஸ் பி? இது sum of their squares. அப்ப b என்னது, அப்ப b என்னன்னு சொல்லுவீங்க, b என்னன்னு சொல்லலாம்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இது sum of the squares, ஏங்கிறது sum of the squares. அப்ப bங்கிறது என்னது? எனி ஒன், எனி ஆன்சர்? bங்கிறது என்ன அப்படின்னா square of their sum, square of their sum. bங்கிறது என்ன அப்படின்னா square of their sum or the total. அதை எல்லாத்தையுமே அந்த நம்பர்ஸோட டோட்டலை ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ a is sum of their squares, bங்கிறது ஸ்கொயர் ஆஃப் தேர் சம். ஸோ இப்போ அந்த நம்பர்ஸை சம் பண்ணிக்கணும், அந்த சம்மை ஸ்கொயர் பண்ணணும். அதனால இதை என்னன்னு சொல்றேன் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் தேர் சம். ஸோ ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் 3 நம்பர்ஸ். எக்ஸலண்ட், வெரி குட், எல்லாருமே கரெக்டாக சொல்றீங்க. ஸோ இது ஸ்கொயர் ஆஃப் தேர் சம். ஸோ இந்த வேர்டு ட்விஸ்ட்ல நாம கொஞ்சம் அப்படி கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா தப்பான ஆன்சருக்கு கொண்டு போயிடும், ரைட்டா? ஸோ இப்போ த சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2x த ஹோல் ஸ்கொயர் plus 3x the whole square plus 5x the whole square, 2x the whole square plus 3x the whole square plus 5x the whole square. இதுதான் sum of their squares. So இந்த sum of the squares பார்த்தா எனக்கு என்ன வருது அப்படின்னா 608 அப்படின்னு வருது. So 4x square plus 9x square plus 25x square is equal to 608. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 13 plus 25 38x square வரும். So 38x square is equal to 608. x square is equal to 608 divided by 38. So 608 38 ஆல டிவைட் பண்ணா 16 அப்படின்னு கிடைக்கும். So x square is equal to 16, x is equal to 4. So find the numbers, and the original numbers 2x, 3x, 5x. So 2 4s are 8, 3 4s are 12, 5 4s are 20. இப்படி தான் நீங்கள் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். டிஸ்கிரிப்டிவாக சால்வ் பண்ணுறது இப்படி தான். கிளியராக எல்லாருக்கும்? கிளியராக எல்லாருக்கும்? சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆர் ஸ்கொயர் ஆஃப் தி சம், அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாருக்குமே கிளியரா? எல்லாருக்குமே கிளியரா? ரைட். 8 is to 12, 20, correct. So 8, 12, 20. Okay.
இப்போ உங்களுக்கு நான் அடிஷ்னலாக ஒரு சம் நான் ஹோம்ஒர்க்காக தரேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் ஸ்லைடில் இல்லை, அடிஷ்னலாக ஒரு சம் நான் ஹோம்ஒர்க் தரேன். ரைட், 2 numbers are in the ratio. 2 numbers are in the ratio 2:3. 2 numbers are in the ratio 2:3. Product of their numbers is 96. Find the sum of the numbers. 2 numbers are in the ratio 2:3. Product of the numbers is 96. Find the sum. இது உங்களுக்கான homework. கண்டிப்பா இன்று முதல் கஷ்டமான homework. கண்டிப்பா அல்ஜிப்ராலாம் வச்சு நான் உங்களுக்கு homework பிளான் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? ரைட். So 2 numbers are in the ratio 2:3. Their product is 96. Find the sum of the numbers. So okay, ஆன்சரே சொல்லிட்டீங்க. 8 and 12 the sum of the numbers. எனக்கு sum of the numbers வேணும். What is the sum of the numbers? இது உங்களுக்கான homework. 20. okay, right. 20 எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க ஆல்மோஸ்ட். இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கான டாபிக்குள்ளார நாம் ஸ்டெப் இன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இது போக நமக்கு ஒரு சில டாபிக்ஸ், ஒரு சில கான்செப்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நாம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் அண்ட் சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்ன? எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரேஷியோ ஒன்று கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4:5 அப்படின்ற ரேஷியோ கொடுத்துருவாங்க. இதோடைய டூப்ளிகேட் டூ அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம். சப் டூப்ளிகேட் அப்படின்னா டூப்ளிகேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டூப்ளிகேட்டில் ஸ்கொயர் பண்ணுவீங்க, சப் டூப்ளிகேட்டில் அப்படியே ஆப்போசிட், ஸ்கொயருக்கு ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4:5ன்ற ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க அப்படின்னா, இதோடைய டூப்ளிகேட் ரேஷியோ வேணும்னா இந்த 4 ஸ்கொயர் பண்ணணும், இந்த 5 ஸ்கொயர் பண்ணணும். அதை அப்படியே ரேஷியோ வருதுன்னா அதுதான் டூப்ளிகேட் ரேஷியோ. ஸ்கொயர் த ரேஷியோ. எக்ஸாக்ட்லி. சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ நாகராணி குட் ஈவினிங் வாங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தா சப் டூப்ளிகேட் ரேஷியோ. அதான் நான் இங்கே கான்செப்டாக கொடுத்துருக்கேன். ஸோ டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா the duplicate ratio of a is to b is a square is to b square. சப் டூப்ளிகேட் அப்படின்னா root a is to root b. root a is to root b தான் சப் டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ 4:5 ஓட டூப்ளிகேட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 16:25. ரைட். ஸோ டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 8:11 சொல்லுங்க. டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 8:11. Duplicate ratio for 8:11. Square root for sub duplicate. அதே தான். Duplicate ratio for 8:11. Duplicate ratio for 8:11. 64:121. Any other answer? 64:121. 64:121. Exactly. So 8 ஸ்கொயர் பண்ணா 64, 11 ஸ்கொயர் பண்ணா 121. So 64:121. So அதுக்கான ஆன்சர் 64:121. ரைட். நெக்ஸ்ட் சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 16:169. 16:169 16:169க்கான சப் டூப்ளிகேட் ரேஷியோ. So duplicate na square, sub duplicate na square root. 4:13. 4:13. Any other answer? 4:13. Okay. 16 square root எடுத்தா 4. 169 square root எடுத்தா 13. So 4:13. இதான் இதோடைய சப் டூப்ளிகேட் ரேஷியோ. கிளியரா? ரைட். நான் இந்த இடத்துல ஒரு क्वेश्चन ஒன்று சொல்றேன், அதுக்கு நீங்க சால்வ் பண்ணுங்க. டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப்
duplicate ratio of a minus b is to a square minus b square. a minus b is to a square minus b square. Duplicate ratio of a minus b is to a square minus b square. Duplicate ratio of a minus b is to a square minus b square. இதோட duplicate ratio சொல்லுங்க. One is to a plus b. Okay. What is the duplicate ratio of a minus b, a square minus b square, a power 4 b power 4? Illa, wrong. What is the duplicate ratio of a minus b is to a square minus b square? எங்கேயோ இடிக்குது உங்களுக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல லாஜிக் இடிக்குது. ரைட். எனி அதர் ஆன்சர்? எனி அதர் ஆன்சர்? டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் a minus b. இதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ இதையும் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். இதுக்கான ஆன்சர் நான் சொல்லட்டுமா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1 is to a plus b the whole square. இதுதான் அதுக்கான ஆன்சர். 1 is to a plus b the whole square. அதான் இதுக்கான ஆன்சர். யாருக்காவது வருதா? 1 is to a plus b the whole square தான் இதுக்கான ஆன்சர். ரைட். எப்படி அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி டைரக்டாக ஸ்கொயர் பண்ணுறதுனாலும் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? a மைனஸ் பி இஸ் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படின்னு சொன்னேன். ரைட்டா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி அதை ரேஷியோவாக எழுதணும். ரைட்டா? ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா a மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு எழுதுறேன். a மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதுறேன். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ a மைனஸ் பியை ஸ்கொயர் பண்ணால் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a பிளஸ் பியை ஸ்கொயர் பண்ணால் a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் இதோடைய டூப்ளிகேட் ரேஷியோவாக இருக்க போகுது. ரைட்டா? ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கேன்சல். இப்போ என்ன இருக்கு? 1 இருக்கு. இந்த இடத்துல a plus b the whole square. ஸோ இதான் இதோடைய டூப்ளிகேட் ரேஷியோ. இல்லை சார் நான் ஃபஸ்ட்டே கேன்சல் பண்ணிட்டு நான் டூப்ளிகேட் ரேஷியோ போடலாமா? தாராளமாக போடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா a மைனஸ் பி இஸ் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை நீங்கள் இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை a மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு எழுதிக்கலாம். ஸோ a மைனஸ் பி இஸ் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி. ரைட்டா? ஸோ ரேஷியோவில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 is to a plus b. இந்த a minus b is to a square minus b square தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். 1 is to a plus b. ஸோ இதோடைய டூப்ளிகேட் ரேஷியோனா இதை ஸ்கொயர் பண்ணணும், இதையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ a plus b த ஹோல் ஸ்கொயர். கிளியரா இப்போ எல்லாருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் டூப்ளிகேட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால ஓகே, நோ இஷ்யூஸ் அட் ஆல். இல்லை நான் டூப்ளிகேட் ரேஷியோ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பேன் அப்படின்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி கேன்சல் ஆகும். இந்த எண்ட் உங்களுக்கு சேம் ஆன்சர்ஸ் தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டு போட்டாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் வரும். கிளியராக எல்லாருக்கும்? ரைட். ஸோ இது பார்க்கும்போது லட்டில் வச்சேன் நினச்சியா தாஸ், நட்டில் தான் வச்சேன் அப்படின்ற மாதிரி தான் இது. ஓகேவா? ரைட். ஸோ சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். கிளியரா? So triplicate and subtriplicate ratio. Do அப்படினா 2 னு சொன்னேன். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் triplicate and subtriplicate. So triplicate அப்படினா 3. So cube பண்ணணும்.
சப் ட்ரிப்ளிகேட் அப்படின்னா கியூப் ரூட் எடுக்கணும். ஸோ ட்ரிப்ளிகேட் அப்படின்னா பவர் 3, சப் ட்ரிப்ளிகேட் அப்படின்னா கியூப் ரூட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கான்செப்ட். ஸோ இப்போ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் A is to B is A cube is to B cube. Sub triplicate ratio is cube root of A is to cube root of B. Clear? So duplicate, subduplicate, square, square root, triplicate, subtriplicate, cube, cube root. இதான் இதுக்கான கான்செப்ட். Find the triplicate ratio of 5 is to 6. So 5 is to 6 ஓட triplicate ratio சொல்லுங்க. 5 is to 6 ஓட triplicate ratio சொல்லுங்க. 5 is to 6 ஓட triplicate ratio. Five is to 6 ஓட triplicate ratio 125 216 125 is to 216. Right. So triplicate na cube. So 5 cube is to 6 cube. So 5 cube is 125, 6 cube is 216. So 125 is to 216. Clear? Right. Find the sub triplicate ratio of 250 is to 54. See, இது வரைக்கும் நமக்கு லைஃப் கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. பட் இந்த இடத்துல பாருங்க 250 is to 54. சப் ட்ரிப்ளிகேட்னா என்ன எடுக்க போறீங்க? கியூப் ரூட் எடுக்க போறீங்க. பட் இந்த 250 and 54 வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட் கியூப்ஸ் கிடையாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இல்ல சார் நான் ஃபர்ஸ்டே கியூப் ரூட் எடுத்து தான் நான் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா அப்படி கூட ப்ரொசீட் பண்ணலாம். நோ மிஸ்டேக்ஸ் அட் ஆல். ஸோ சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. நானும் உங்களுக்கு சால்வ் பண்ணுவேன். இப்போ சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 5 is to 3. ஓகே, சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிட்டு சால்வ் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லாட்டி நான் ஃபர்ஸ்ட் கியூப் ரூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேனாலும் ஓகே. உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ புஷ்பராஜ் 5 is to 3, கிஷோர் குமார் 5 is to 3, மோசஸ் 5 is to 3, மோனிகா 5 is to 3. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இந்த 250 and 54 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் போகும். இது 125 டைம்ஸ், இது 27 டைம்ஸ். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ 125 is to 27 தான் இதோடைய சிம்பிளிஃபைட் ஃபார்மேட். ஸோ இப்போ சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோவில் என்ன பண்ணுவோம்? கியூப் ரூட் எடுப்போம். ஸோ 125க்கு கியூப் ரூட் எடுத்தா 5, 27 கியூப் ரூட் எடுத்தா 3. ஸோ 5 is to 3. இப்போ சப்போஸ் நான் சிம்பிளிஃபையே பண்ணலை, டைரக்டாக நான் அப்படியே போடுறேன் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 250 இஸ் டு கியூப் ரூட் ஆஃப் 54. இப்போ இந்த 250 நாம எப்படி எழுதலாம் அப்படின்னா 125 into 2ன்னு எழுதலாம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 125 into 2 இஸ் டு கியூப் ரூட் ஆஃப் இந்த 54 27 into 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 125ங்கிறது கியூப் ரூட்ல என்னவா வெளியில வரும் அப்படின்னா 5 வரும். ஸோ 5 கியூப் ரூட் ஆஃப் 2. ஸோ இந்த 27 கியூப் ரூட்லேருந்து வெளியில 3ன்னு வந்துடும். ஸோ 3 கியூப் ரூட் ஆஃப் 2. ஸோ 5 கியூப் ரூட் ஆஃப் 2 இஸ் டு 3 கியூப் ரூட் ஆஃப் 2. ஸோ இந்த ரெண்டு சைடும் கியூப் ரூட் ஆஃப் 2 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ பாக்கி 5 is to 3. 5 is to 3. இன்னொரு எக்ஸாம்பிளா? So find the subtriplicate ratio of 343 is to 1000. Find the subtriplicate ratio of 343 is to 1000. இதோடைய subtriplicate ratio சொல்லுங்க. 343 is to 1000 ஓட subtriplicate ratio 7, 10, 7 is to 10, 7 is to 10. Okay. Okay. So in the 343 cube root எடுத்தா 7, 1000 cube root எடுத்தா 10. So இத ரேஷியோல எழுதுனா அதான் இதோடைய subtriplicate ratio. So 7 is to 10. Correct. Very good. Next. அடுத்தது compounded ratio. Compounded ratio. அது என்ன compounded ratio? இது தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கூட்டு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ காம்பவுண்டட் ரேஷியோ அப்படின்னா எனக்கு ஒரு 2 ரேஷியோ ஆர் 3 ரேஷியோ எவ்வளோ ரேஷியோ கொடுத்தாலும் நான் பர்ஃபெக்ட் கியூப் எக்ஸாம்பிள் கொடுக்கவா? ஓகே ஃபைன். நான் பர்ஃபெக்ட் கியூப் எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா ஒரு ஃபைன் எக்ஸாம்பிளே கொடுத்துட்றேனே. 625 is 2. 625 is to 320. 625 is to 320 ஓட சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ சொல்லுங்க. 625 is to 320 ஓட சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஒரு 15. 625 is to 320 இதோட சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ சொல்லுங்க. ஏதோ ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க கீர்த்திராஜ். 625 is to 320 ஓட சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ 5 is to 4. புஷ்பராஜ், கீர்த்திராஜ் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க, வெரி குட். மோனிகா 5 is to 4, ரைட். இப்போ ஃபஸ்ட்டே நான் வந்து ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 5 டேபிளில் போகும். சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இது 5 டேபிளில் 125 டைம்ஸ் போகும், இது 64 டைம்ஸ் போகும். ஸோ 125 and 64 இதை நீங்கள் சப் ட்ரிப்ளிகேட் எடுத்தால் 5 is to 4 அவ்வளோதான், ரைட். 5 is to 4. ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்டட் ரேஷியோ. ஸோ இப்போ எனக்கு ஒரு 2-3 ரேஷியோ கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2-3 ரேஷியோ, ஃபார் எக்ஸாம்பிள் 4 is to 5, 8 is to 9, 7 is to 8. இந்த மாதிரி எனக்கு ஒரு 3 ரேஷியோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 3தோட காம்பவுண்டட் ரேஷியோ கேட்குறாங்க. இது 3தோட காம்பவுண்டட் ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 into 8 into 7. ரைட் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். 5 into 9 into 8. இதை ரேஷியோவாக எழுதுனீங்க அப்படின்னா இதுதான் இதோடைய காம்பவுண்டட் ரேஷியோ. ஸோ ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னா ஏசிஇபிடிஎஃப் அதே தான் இதோடைய காம்பவுண்டட் ரேஷியோ. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி லெஃப்ட் சைடு எழுதணும், ரைட் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி ரைட் சைடு எழுதி இதை ஒரு ரேஷியோ எழுதுனா அதான் இதோடைய காம்பவுண்டட் ரேஷியோ. ஸோ இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண வேணாம், முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 8 and 8 கேன்சல். ஸோ 4 7s are 28, 5 9s are 45. ஸோ 28 is to 45 தான் இந்த 3 ரேஷியோஸோட காம்பவுண்டட் ரேஷியோ, ரைட். கீர்த்திராஜ், அஜின் எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ எனக்கு கொடுக்குறது எத்தனை ரேஷியோஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி லெஃப்ட் சைடில் எழுதணும், ரைட் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி ரைட் சைடில் எழுதணும். ஸோ இதை ரேஷியோவாக எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் இதோடைய காம்பவுண்டட் ரேஷியோ, ரைட். ஸோ அதான் இங்கே கான்செப்டாக கொடுத்துருக்கேன் பார்த்துருங்க. ஸோ த காம்பவுண்டட் ரேஷியோஸ் ஆஃப் A is to B and C is to D is AC is to BD. AC is to BD. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிற ரேஷியோ ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்தா என்ன பண்ணுறது? கொடுத்துருக்கிற ரேஷியோ ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்தா என்ன பண்ணுறது? கிவன் ரேஷியோஸ் ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி 2 ரேஷியோஸ் கொடுத்துட்டு இதோட காம்பவுண்டட் ரேஷியோ கொடுத்தா என்ன பண்ணுறது? இதோடைய காம்பவுண்டட் ரேஷியோ கேட்டால் என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? நீங்களே ஐடியா சொல்லுங்கள். இந்த மாதிரி 2 ரேஷியோ கொடுத்துட்டு இந்த மாதிரி காம்பவுண்டட் ரேஷியோ கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? 2 ஐடியாஸ் தோணும் உங்களுக்கு. cross multiply, A is to B cross multiply, okay, AD is to BC, right. ஸோ இப்போ இதுக்கு உங்களுக்கு 2 ஐடியா தோணும். ஃபர்ஸ்ட் என்ன தோணும்? இதை ABCDன்னு எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ABCD சாரி ACBD அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற ரேஷியோவை நம்பர்ஸாக மாற்றலாம் தோணும், ரைட்டா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை 2த்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1/16 அப்படின்னு வரும். அடுத்ததாக இதை 2த்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1/45 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இதோடைய காம்பவுண்டட் ரேஷியோ. ஸோ இதை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? 45 is to 16. 45 is to 16, கரெக்டா?
ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்குவீங்க, அடுத்ததாக இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்குவீங்க, அதை ரேஷியோவாக எழுதுறீங்க. இந்த எண் ரேஷியோ வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. ஸோ 1/16:1/45 நான் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற நம்பரோட இதை மல்டிப்ளை பண்ணணும், இங்கே இருக்கிற நம்பரோட இதை மல்டிப்ளை பண்ணணும். ரைட். இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டே ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து நம்பர்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் ஆன்சர் சேமாக வருமா வேற வருமா? ஃபஸ்ட்டே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற நம்பர்ஸை ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து இதுக்கு மாற்றிக்கிறேன், நம்பர்ஸாக மாற்றிக்கிறேன். அப்போ இது என்னவா மாறும்? 5:2. இது என்னவா மாறும்? 9:8. ஸோ இப்படி மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் மாற்றினா எனக்கு ஆன்சர் சேமாக வருதா இல்லையா? இதுக்கான காம்பவுண்டட் ரேஷியோ போட்டால் எனக்கு 45:16 வருதா வேற ஆன்சர் வருதா? சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ 5 9s are 45, 16 கரெக்ட். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும், 45:16. ஸோ ஃப்ராக்ஷன்ஸே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் பண்ணாலும் ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து நம்பர்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் காம்பவுண்டட் ரேஷியோ பார்த்தாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இட் ஒன்ட் மேட்டர். கிளியரா? ரைட். So find the compounded ratios of 3:5, 7:6, 12:13. இது மூணுத்தோட காம்பவுண்டட் ரேஷியோ சொல்லுங்க. இது மூணுத்தோட காம்பவுண்டட் ரேஷியோ சொல்லுங்க. 3:5, 7:6, 12:13. 3:5, 7:6, 12:13. இது மூணுத்தோட காம்பவுண்டட் ரேஷியோ சொல்லுங்க. இது மூணுத்தோட காம்பவுண்டட் ரேஷியோ சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 42:65, 42:65, 42:65. Any other answer? 42:65. So 3 into 7 into 12 is to 5 into 6 into 13. So 6 12ல 2 times போகும், இதுக்கு மேலே கேன்சல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ 6 7s are 42, 5 into 13 65. ஸோ 42 is to 65. 42 பா, 42 is to 65. கரெக்ட், எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். ஸோ இதோடைய காம்பவுண்டட் ரேஷியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 42:65. நெக்ஸ்ட் ஓகே, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் டீப்பராக போகலாம். இஃப் x is to y is equal to 4:5, find the value of y square minus x square is to y square plus x square. நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கு x-ஐயும் y-ஐயும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. x is to y is equal to 4:5. ஸோ டேரக்டாக எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 5ன்னு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 4:5, 4x plus 5y is equal to 41. இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எக்ஸுக்கு ஒரே ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய்யை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நீங்கள் y square minus x square is to y square plus x square குள்ளார போகணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு given x is to y 4:5 மட்டும்தான். ஸோ டேரக்டாக எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 5ன்னு அசைன் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ y square minus x square is to y square plus x square. ஸோ y square minus x squareனா 5 square minus 4 square is to 5 square plus 4 square. ஸோ 5 square na 25, 25 minus 16 is 9. 5 square is 25, 25 plus 16 is 41. So 9 is to 41. So option A தான் இதுக்கான correct answer. Clear? Right. Okay. The ratio of sum of two numbers and their difference is 5:1. Find the ratio of smaller number or greater number to that of the smaller number. அதாவது ரெண்டு நம்பர்ஸோட சம் அண்ட் டிஃபரன்ஸோட ரேஷியோவை எனக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா
5:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மாலர் நம்பர் கிரேட்டர் நம்பர் ஸ்மாலர் நம்பரோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ அந்த ரெண்டு நம்பர்ஸை எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கோங்க. அந்த ரெண்டு நம்பர்ஸை எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க, த ரேஷியோ ஆஃப் சம் அண்ட் தேர் டிஃபரன்ஸ். சம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் டு டிஃபரன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். இதை எனக்கு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 5:1 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 5, எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 1ன்னு டேரெக்டாக அசைன் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் y எலிமினேட் ஆயிரும். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 6, x இஸ் ஈக்குவல் டு 3. இதை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 + y இஸ் ஈக்குவல் டு 5, y இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ கிரேட்டர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ கிரேட்டர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர் ரேஷியோ இஸ் 3:2. ஸோ அஜின், புஷ்பராஜ், கீர்த்திராஜ், மோசஸ், பொன்மகேஷ், ஷாலினி, கிஷோர் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க 3:2. ஸோ மோனிகா ஆல்சோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க 3:2. அவ்வளோதான், ரைட். நெக்ஸ்ட், ஃபோர்த் ப்ரப்போர்ஷன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ ஃபோர்த் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா எனக்கு 3 நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அந்த 3 நம்பர்ஸை நான் ABCD அப்படின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு இதில் ஏபிசியோட வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த டி தான் இதோடைய ஃபோர்த் ப்ரப்போர்ஷன். ஏபிசியோட வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபோர்த் ப்ரப்போர்ஷனோட லாஜிக் என்ன அப்படின்னா பி பை ஏ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டி பை சி இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ் ஆர் இன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா இட் ஹேஸ் சம்திங் டு கீப் இட் இன் அ பர்டிகுலர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் ப்ரொபோர்ஷன். ஸோ இப்போ இந்த ரேஷியோ ஆர் இந்த கான்செப்ட் படி, ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கான்செப்ட் படி பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு டி பை சி ஆர் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை டி, எப்படி எழுதுனாலும் ஒன்று தான். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபோர்த் ப்ரொபோர்ஷனில் 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு எனக்கு ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ, செகண்ட் நம்பர் பி, தேர்ட் நம்பர் இஸ் சி. அந்த ஃபோர்த் ப்ரொபோர்ஷனை நாம என்ன எழுதிக்கோம்னா டின்னு எழுதிக்கும். ஸோ ஆஸ் பர் த லாஜிக் ஆஃப் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் டி பை சி இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. ஸோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. அதுதான் இங்கே கான்செப்டாக கொடுத்துருப்பேன் பாருங்க. டி இஸ் கால்ட் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் டு ஏபிசி, A is to B, C is to D are in proportion, then A is to D is equal to B is to C. ஸோ இந்த பேட்டர்னும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு ரேஷியோ நம்ம இன் டீட்டெயில் நம்ம போகும்போது இப்படி தான் இந்த லாஜிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ A is to B is equal to C is to D அப்படின்னா இதை இதோட மல்டிப்ளை பண்ணுவோம், இதை இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஏவை டியோட மல்டிப்ளை பண்ணுவோம், பிஎஸ்சியோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3x plus 7 divided by 4x plus 7 that is equal to 21 is to 28 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 3x plus 7 is to 4x plus 7 that is equal to 21 is to 28. ஸோ இதை இதோட மல்டிப்ளை பண்ணுவோம், இதை இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். இப்படி தான் இந்த ரேஷியோ அப்படின்ற டாப்பிக்கை நாம் வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்டர்னை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? ரைட். ஸோ வாட் இஸ் த ஃபோர்த் ப்ரப்போர்ஷன் ஆஃப் 18, 24 and 30? 18, 24 and 30 உடைய ஃபோர்த் ப்ரப்போர்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை ஏன்னு எடுத்துக்குவோம், இதை பின்னு எடுத்துக்குவோம், 30 சின்னு எடுத்துக்குவோம், ஃபோர்த் ப்ரப்போர்ஷன் டி, அதை தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபோர்த் ப்ரப்போர்ஷனோட கான்செப்ட் என்னது? ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி ஆர் பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு டி பை சி அப்படி போட்டாலும் ஓகே, நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஸோ ஏடி அப்போ 18 into D இஸ் ஈக்குவல் டு 24 into 30. எதையுமே மல்டிப்ளையே பண்ண வேணாம், கேன்சல் பண்ணால் போதும். ஸோ D இஸ் ஈக்குவல் டு 24 into 30 டிவைடட் பை 18. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6 டேபிளில் போகும். இது 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். இந்த 30 இதில் 10 டைம்ஸ் போகும். ஸோ 4 into 10 40. ஸோ இந்த 40 தான் இதோடைய ஃபோர்த் ப்ரப்போர்ஷன். ஸோ கீர்த்திராஜ், சரண்யா, ஷாலினி, தேவிப்ரியா, அஜின், மோனிகா, பொன்மகேஷ், கிஷோர் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ த ஃபோர்த் ப்ரப்போர்ஷன் இஸ்
40. ரைட். இப்போ இதுக்கு சொல்லுங்க. What is the fourth proportion of x square minus y square, x plus y and x minus y? இந்த கொஸ்டினோட நாம இன்னைக்கு கிளாஸை ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுங்க. What is the fourth proportion? What is the fourth proportion of x square minus y square, x plus y, x minus y? One. Okay. 1. Pon Mahesh, Dharani Selvam, Kirtiraj, Kishore Kumar, Devi Priya. Okay. Monica, with me, Shalu, Ajin. Okay va? Right. So A, B, C. D oda value கண்டுபிடிக்கணும். So AD is equal to BC. So x square minus y square into D, that is equal to x plus y into x minus y. So in the x plus y into x minus y is x square minus y square. So adu idu ellame cancel ஆயிடும். So D is equal to 1. Correct. So அதுக்கான answer option C. ஓகேவா? ரைட். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறோம். உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிஎஃப் எதுவும் அப்லோட் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க. அதை எண்ணிலேருந்து நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஒரு தடவை இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ ஹோம்ஒர்க் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கான டாபிக் என்ன அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஒரு ஹிண்ட் வேணால் கொடுக்குறேன். அது இல்லைன்னா யாருக்குமே வேல்யூவே இல்லை. நாளைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் இல்லை அப்படின்னா யாருக்குமே வேல்யூவே இல்லை. ஸோ அது என்னங்கிறத யோசிங்க. அதுதான் நாளைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.